அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை கர்த்தரை அறிந்து அறியாதது போல் நடந்ததுனால உங்கள் நன்மைகளை சத்துரு சூறையாடி கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருக்கலாம், பரவாயில்லை. நீங்கள் இயேசுவை அறியாத ஜனமாக இருக்கலாம். ஐயோ, கிறிஸ்தவர்களுக்கு தான் அந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்வாரா என்று சொல்லி ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கும் இயேசு தெய்வம்தான். அவரை விசுவாசித்து பாருங்கள், இயேசுவை விசுவாசித்து பாருங்கள். ஒருவேளை நான் என்ன செய்தும் பிரயோஜனம் இல்லையே, நான் என்னென்ன முயற்சி எடுத்தேன், ஒரு பதிலும் இல்லையே, நன்மைகள் இல்லையே, வெறிச்சோடி இருக்க என் கை, என் குடும்பம், ஐயோ வெறிச்சோடி இருக்க ஒன்றுமே இல்லையே என்று கலங்கி நிற்கிறீங்களா? வேதனையோடு நிற்கிறீங்களா? இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தாய் தகப்பனே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறார். நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிப்பார். ஆமென்.